அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, டிசம்பர் மாதத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் கும்பராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமான நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரப்போகின்றன. அதிலும் குறிப்பாக சூரிய பெயர்ச்சி லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க சூரியன். அதே போன்று வித்யாகாரகரான புதனும் லாபஸ்தானத்திற்குள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நுழைகிறார். இந்த இரு நிகழ்வுமே மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தின் துவக்கத்திலே வக்ர நிவர்த்தி பெறுகிறார் வித்யாகாரகரான புதன். அதே வேளையில் செவ்வாய் வக்ரகதியில் திரும்புகிறார். ஆறில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் அங்கு வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறாருங்க. இதே வேளையில் சுக்கிரன் மிக வலுவாக ஜென்ம ராசியில் இந்த மாதத்தின் இறுதியில் நுழைகிறார். அதற்கு முன்னதாக விரயஸ்தானத்தில் வலம் வர போகிறார். மாதத்தின் துவக்கத்தில் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க சுக்கிரன். சந்திரன் 12 இடங்களிலுமே வலம் வரக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. இப்படி கிரகநிலைகள்ல டிசம்பர் மாதத்தில் பல அதிரடியான மாற்றங்களை சந்தித்தாலும் கூட மிகவும் அற்புதமான பல நல்ல அதிரடியான மாற்றங்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமாக வலம் வருகின்றன. ஏனென்றால் குரு, செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன் என பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் மற்றவர்களால் பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பாதிப்புகளை சந்தித்து வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அவற்றிலிருந்து நல்ல மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த வேளையில் நிறைவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்களை அதீதமாக சந்தித்து வரக்கூடிய உங்களுக்கு அவை அனைத்திலும் மிக பெரிய அளவிலான சிறப்பான மாற்றங்களை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் வழியையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கின்றன கிரகநிலைகள். அதிலும் குறிப்பாக தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக இந்த மாதத்தின் பிற்பகுதியில் லாபஸ்தானத்தில் நுழைகிறார். முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகநிலைகளும் ஒரே ராசியில் முன்னதாகவோ அல்லது பின்னதாகவோ அல்லது ஒரே ராசியிலோ சஞ்சரிக்கும். ஆனால் இந்த வேளையில் ஒரு ராசி இடைப்பட்ட தூரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஜென்ம ராசிக்குள் நுழையக்கூடிய சுக்கிரன். எனவே லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் ஜென்ம ராசியில் சுக்கிரனும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் முக்கூட்டு கிரகநிலைகளுக்கிடையே ஏற்பட்ட தூரம் என்பது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் விலகுகிறது. எனவே நிச்சயமாக 7.5 சனியாலும் ஜென்ம சனியாலும் பல்வேறு வகையான சிரமங்கள், தடைகளை சந்தித்து வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அந்த 7.5 சனி பாதிப்புகள் விலகக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரணங்களால் பிரிந்து சென்ற சூழலில் அவை அனைத்தும் சரி செய்யப்பட்டு மீண்டும் இணைவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. புதிதாக பல காரியங்களை தடைகள் தாமதம் இல்லாமல் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பை லாபஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய சூரியன் ஏற்படுத்துகிறார். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அலைச்சல், சிரமம் இல்லாமல் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான சங்கடங்கள், சிரமங்கள் மறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல இடர்பாடுகள் விலகி மிக பெரிய அளவில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. கல்வி ரீதியான பணிகளிலும் வித்யாகாரகரான புதன் நல்ல முன்னேற்றத்தை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். விரயத்தில் மற்றும் ஜென்மத்திற்குள் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றங்கள் உண்டு. வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றலாம். ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக சுக்கிரன் திகழ்வதால் இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்குங்க. ஆடை ஆபரண சேர்க்கை நிறைவாக அமைவதற்கான யோகம் இந்த வேளையில் சற்று கூடுதலாகவே 7.5 சனியில் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள், தடைகளை கூட தகர்த்தறிந்து நல்ல மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் கூட கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி அவை மகிழ்ச்சியையும் இனிமையும் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் சுக்கிரன் மிக அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக கொடுக்க போகிறாருங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களுக்கு
அதிரடியான வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமையும். பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான இனிமையான தருணமாகவும் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. செவ்வாய் 6ல் சஞ்சரிப்பதால் பல அதிரடியான நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. அங்கு அவர் வக்ரம் பெற்றாலும் கூட புதிதாக இந்த தருணத்தில் 7.5 சனியில் இழந்த சொத்துக்களை மீட்பதை விட அதைவிட புதிதாக பல புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. பொருளாதார நிலைமை முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் எடுக்கக்கூடிய காரியங்களில் கனகச்சிதமான வெற்றி வாய்ப்பு உண்டு. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கலைத்துறை, அரசியல் துறையில் மிக பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகள் காத்திருக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை தெல்ல தெளிவாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் வருகிறார். எனவே பல புதிய வாய்ப்புகள் நிறைவாக அமையும். அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானமாகிய 2ல் வலுவாக வீற்றிருக்கிறார் ராகு, அஷ்டமத்தில் இருக்கிறார் கேது. இவர்களின் நட்பு கிரகமான ராசியின் அதிபதியான சனி ஜென்மத்தில் இருக்கிறார். இந்த 3 கிரகநிலைகளின் அமைப்பும் நிச்சயம் சாதகமற்ற அமைப்புதான். ஆனால் 3 கிரகநிலைகளுமே தங்களுடைய இறுதி காலகட்டத்தில் பயணிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக தர்மத்தின் வாழ்வுதனை தூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள் தங்களை சூழ்ந்த நிலையில் அவை அனைத்தும் தற்போது ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலகுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வருடத்தின் கடைசி மாதமாக இருக்கக்கூடிய டிசம்பர் மாதம் நிச்சயமாக மிக சிறப்பான மாற்றங்களை கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். திட்டமிட்டு பல காரியங்களை கனகச்சிதமாக செய்வதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியாக கவனத்துடனும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், பயத்தை நீக்கக்கூடிய வகையிலும் பல துடிப்பான மாற்றங்களை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த வேளையில் உண்டு. எனவே பல காரிய தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. முழு சுபகிரகமான குருவும் சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. தைரியஸ்தானத்தை நோக்கி வக்ரகதியில் திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் புதிய சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைய போகிறது. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் தடை தாமதமின்றி உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. ஜென்மசனியின் இறுதி காலகட்டமும் சுகஸ்தானத்தில் குரு வக்ரம் பெற்றிருப்பதும் நிறைவான மாற்றத்தை கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக இந்த வருடத்தின் இறுதி மாதமாக இருக்கக்கூடிய டிசம்பரில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தில் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும்.